வணக்கம் அக்கா. எல்லாரும் எப்பவும் நல்லா இருக்கு. மனதில் மிகப்பெரிய ஒரு பாரம், வாய் கூசாம எப்படி பேசுறதுன்னு தெரியல. ஆனால் மனதினுடைய வலியை பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இவ்வளோ நாள் எடுத்துட்டேன். நான் செய்தி வந்து இவ்வளோ நாள் கடந்து போக வேண்டிய சூழல், ஏன்னா அந்த அளவுக்கு மனதில் பாரம், வலி, அந்த வலியோடு பேச்சு வரல. அதுதான் சொல்லணும். ஒரு டாக்டர் படிக்கிற அந்த பொண்ணை, இது என்னன்னா ஒரு கேள்வி. இப்போ ஸ்ரீமதியை எடுத்துக்கிட்டா, கள்ளக்குறிச்சியில் ஸ்ரீமதி வழக்கு தெரிஞ்சும் இன்னும் எந்த விதமான முடிவும் வரல. ஒரு தாயா அவங்க இன்னும் போராடிட்டு இருக்காங்க. தெரியாத பல விஷயங்கள் நடக்குது. இதே ராமேஸ்வரத்தில் ஒரு ரொம்ப ஏழைப்பட்ட பொண்ணு, ஒரு ஊசி பாசி விற்கக்கூடிய ஒரு பொண்ணு, அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் ஒரே நாள் செய்தியில் வந்தது, மறுநாள் இருந்து அது மறைக்கப்பட்டுடுச்சு. இது எல்லாமே எதற்காக மறைக்கப்படுது, ஏன் இந்த மாதிரியான குற்றங்களுக்கான தண்டனைகள் குறைக்கப்படுது அப்படின்னு தெரியல. வயநாடினுடைய அழிவை சிந்திச்சு கலங்கும் போது, அப்படியே இந்த டாக்டர் பொண்ணுக்கு நடந்த விஷயம் தெரியும் போது, இது மாதிரியான அழிவுகளை நிறைய கொடுங்க கடவுளை, நிறைய கொடுங்க, அழிச்சிடுங்க, இங்கே யாருமே வேண்டாம். இந்த மனித மிருகங்களுக்கு நடுவே நாமும் மிருகமாகத்தான் வாழ முடியுது, வேண்டாம், அழிச்சிடுங்க, ஏதோ ஒரு செயலை செஞ்சு அழிங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தன்மை தான் மனதளவில் இருக்கு. அந்த பொண்ணுக்கு நடந்த விஷயம் ஒவ்வொன்றையும் டாக்டர் சொல்லும் போது எந்த பொண்ணுக்குமே அப்படி ஒரு நிலைமை வரவே கூடாது. ஒரு பொண்ணை 10 மாதம் சுமந்து பெற்று வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு, தன்னோட கனவுகள் எல்லாத்தையும் அந்த குழந்தை மேலே வச்சு ஒவ்வொரு நொடியும் காத்துட்டு இருக்கக்கூடிய அந்த தன்மை, அந்த பெற்றவங்களுடைய மனத்தை கொதிக்க வைக்கிற தன்மை இருக்குல்ல. எத்தனை நாடு அழிஞ்சாலும் ஒரு கவலையுமே இல்லைன்னு தோணுது. எவ்வளோ வேதனைப்பட்டிருக்கும் அந்த குழந்தை, எவ்வளோ கஷ்டப்பட்டிருக்கும். அந்த டாக்டர் சொல்கிறாங்க, காலை பிச்சு கண்ணை நோண்டி மிருகங்களோடு கூட சமப்படுத்தி பேச முடியலை. ஏன்னா மிருகங்கள் கூட இவ்வளோ கொடூர தாக்குதல் தாக்கவே செய்யாது. ஒரு தைரியமாக கேமராவில் பதிவாகி இருக்கு, போகிறான் திரும்பி வர்றான்னு கேமராவில் பதிவாகி இருக்கிற விஷயத்த விசாரணை எதுக்கு? தண்டனை தானே கொடுக்கணும். கண்டிப்பாக சட்டத்தில் தண்டனை விசாரணையே இல்லாத தண்டனையாக இருக்கணும். அப்படி ஒரு கொடுமையான ஒரு தண்டனையே சட்டங்கள் கொடுக்க ஆரம்பித்தா இயற்கை ரூபத்தில் இத்தனை அழிவுகள் இறைவன் நடத்த மாட்டாங்க. இல்லை அப்படின்னா இந்த மாதிரியான கொடூரங்கள் நடக்க அழிவுகள்ங்கிறது யாராலையுமே கட்டுப்படுத்த முடியாது. எல்லாமே அழிஞ்சு ஒழிஞ்சு எல்லாமே சர்வ நாசம் ஆயிடும். 3 வயசு 2 வயசு குழந்தைல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாத்தையும் பாலியல் துன்புறுத்தல் ஒவ்வொரு நாளும். ஒரு கடவுளுக்கு கீழே பார்க்கக்கூடிய நபர்கள் 2 பேர், ஒரு மருத்துவர், இன்னொன்று ஆசிரியர். இப்போ சமீபத்தில் கிருஷ்ணகிரியில் பச்சை பிள்ளைங்களை பள்ளிக்கூடத்தில், அப்பா, தாய் வகுத்தில் தான் பிறந்தானா. இதில் என்னன்னா, ஒரு குழந்தைக்கு அப்படி ஆகுது, இல்லை ஒரு பெண்ணுக்கு அப்படி ஆகுதுன்னா அந்த தெருவும் இருக்கட்டும், இல்லை அந்த ஊரும் இருக்கட்டும், ஒரு விவசாயம் காப்பாற்றப்படணும் அப்படின்னு சொல்லி ஒரு நிர்வாணமாக போய் நாடு விட்டு ஊர் நாடு விட்டு நாடு போய் அவங்களுடைய ஒரு போராட்டத்தை நடத்தி அதில் ஜெயிக்கணும்னு போனாங்க, ஒரு விவசாயத்தை காப்பாற்றுறதுக்கு. அது மாதிரி நம்ம பக்கத்து வீட்டில் இல்லை நம்ம ஊரில் நம்மளுக்கு தெரிந்த குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஆகுதுங்கும் போது யாருமே கண்டுக்கிறது இல்லை.
விடாமல் ஒரு பஸ் போகக்கூடாது, எதுவும் பண்ணக்கூடாது, முதல் தண்டனையை கொடு, நாங்கள் எந்திரிச்சு போகிறோம்ன்ற சொல்கிற அளவுக்கு யாருமே இல்லை. எத்தனை கொடுமை, இன்னும் எவ்வளோ பேருக்கு எத்தனை காலம் இதே நடக்கும். எத்தனைய காதில் வாங்கி கண்ணில் பார்த்து ஜீர்ணிச்சு எப்படி போக முடியும்? மக்களெல்லாம் நல்லா இருக்கணும்னு ஒரு யாக வழக்கமோ ஒரு சாமி கும்பிடக்கூடிய நேரத்தில் எல்லாத்தையும் அழிச்சிரு கடவுளேன்னு நினைக்கக்கூடிய தன்மை தான் இருக்குது இந்த மாதிரியான விஷயங்கள் காதுக்கு வரும்போது. ஒரு தெய்வத்தினுடைய அவதாரம், காளி அவதாரமாக இருக்கட்டும், வாராகி அவதாரமாக இருக்கட்டும், எந்த அவதாரமாக இருந்தாலுமே ஒரு கெட்டதை அழிக்கிறதுக்காக அம்மா அசுர தன்மையில் அங்கே அழிக்கிறாங்க, போரிட்டு அழிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் நிறைய நல்லதும் அழிஞ்சிருது. ஈசனவே பாதத்துக்கு அடியில் மிதிச்சவ காளி. அது மாதிரி அவளுடைய அந்த கோபம், இறைவனுக்கு அந்த கோபத்தை உருவாக்கி இத்தனை அழிவுகளை சந்திச்சும் கூட இன்னும் திருந்தாத, அதான் மிருகம்னு சொல்ல முடியலை, ஏதோ ஒரு காட்டு மிராண்டித்தனத்தால் இத்தனை கொடூரங்கள் நடக்குது அப்படின்னா இதுக்கு தீர்வு யார் கையில் இருக்கு? ஒன்றே ஒன்று தான், விசாரணை. எதுக்கு? விசாரிக்காத தண்டனை வேணும், விசாரிக்காத தண்டனை வேணும். அது நடக்கணும்னு போராட்டம் இருக்கும். இதே சமூக ஊடகத்தில் எத்தனை பேர் மூஞ்சிக்கு போடுறதுக்கும் பொட்டுக்கும் தலைக்கு குடுமி வளர்றதும் அது இது உடம்பு சேலை சுடிதார் அது இதுன்னு எத்தனை விளம்பரம் பண்ணுறீங்க. எத்தனையோ சப்ஸ்கிரைபர் வச்சுட்டு எல்லாரும் தங்களுடைய எதிர்ப்பை இந்த ஊடகத்தில் கொடுத்தா என்ன? முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏட்டில் எழுதுவாங்க, அப்புறம் புஸ்தகம் வந்தது. இப்போ ஊடகம்தான் மிகப்பெரிய ஒரு வரம். அந்த வரத்தின் மூலமாக இனிமேல் ஒரு குழந்தைக்கு இப்படி ஆகக்கூடாதுன்னு எத்தனை போராட்டம் நீங்கள் நடத்திருக்கீங்க. ஆக உங்களுக்கு எல்லாம் தேவை வருமானம் மட்டும்தானா? எல்லாருமே ஒரு நாள் ஒரு எதிர்ப்பை காமிங்களேன். இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் இப்படி ஒரு அரக்க தண்டனை கிடைக்கும்னு சட்டத்துக்கு போய் சேருங்களேன், சட்டத்துக்கு போய் கொண்டு சேருங்களேன். எல்லா தவறும் நம்ம மேலேயே வச்சுக்கிட்டு இப்போ அழகாக அத்தனை கொடூரம் செஞ்சு அவன் ஊருக்குள்ளே நடமாடுறான், இல்லை போய் 10 நாள் ஸ்டேஷனில் இருந்துட்டு வெளியில் வந்துடுறான். அப்படின்னா அப்போ தெய்வம் இயற்கை வழியில் அழிவை கொடுக்காம காத்து கொடுக்குமா? அழியட்டுமே பூராமே. பெண்ணுங்கிறவங்க எல்லாருமே ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன், இங்கே படைக்கப்பட்டிருக்கிற அத்தனை பெண்களுமே சக்தியினுடைய ஒவ்வொரு துளிகள். அவங்களுக்கு நடக்கிற அத்தனை கொடுமைக்கும் மேலே 1000 லட்சம் கோடி மடங்கு தண்டனைகள் உங்கள் எல்லாருக்குமே காத்துட்டு இருக்கு. சட்டம் தண்டிக்காமல் இருக்கலாம், மனுஷங்க தண்டிக்காமல் இருக்கலாம், ஆனால் தெய்வம் உங்களை அப்படியே அணுவணுவாக சித்திரவதைப்படுத்தி உங்களுக்கு தண்டிக்கும். அந்த தாயோட வலி வேதனை, கடவுளே ஒரு செகண்ட் அதெல்லாம் காதில் வாங்கும்போது ஒரு செகண்ட் அதே தான் தோணுது. அழிச்சிடு கடவுளே, ஒரே செகண்டில் எல்லாரையும் அப்படியே வயநாடு மாதிரி போட்டு மூடி எல்லாரையும் கொன்று அந்த உலகமே இல்லாமல் ஆக்கிருங்க அப்படின்னு தான் தோணுது. நல்லா யோசிச்சு பாருங்களேன். இந்த வயநாடில் நான் ஆச்சரியப்பட்ட விஷயம், இவ்வளோ கஷ்டத்துலேயும் கூட அத்தனை மனிதர்கள் இது என்னென்னமோ ஆயிருக்காங்க, ஒரு மிருகங்கள் கூட ஒன்றும் ஆகலை, நல்லா இருக்காங்க. அப்போ அந்த மிருகத்தை விட மோசமான இடத்துல மனிதர்கள் இருக்காங்களோன்னு என்னை ஒரு செகண்ட் சிந்திக்க வச்சது. திருத்தவும் முடியாது, மாற்றவும் முடியாது. இறைவன் கண்டிப்பாக இதற்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். பெற்றவங்க எல்லாருமே ஒவ்வொரு நொடியும் பெண் குழந்தைகள். இன்றைக்கி என்னென்னா ஒரு விஷயம், எல்லாருமே போதை, யாருமே நிதானமாக தான் சுய புத்தியில் நடமாட்டமே கிடையாது. எல்லாருமே போதையிலே தான் நடக்கிறாங்க. சின்ன பிள்ளையிலேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாமே போதை, கிறுக்கிலே தான் சுற்றுறது. தான் புத்தியில் இருந்தால் தானே தாய் எது தங்கை எது அடுத்த ஆள் எதுன்னு பார்க்க போகிறான். நாடு கெட்டு நாசமாக ஆயிடுச்சு.
அழிவை நோக்கி போகணும், அழிச்சிடணும் எல்லாத்தையுங்கிறது மட்டும்தான் ஒரே ஒரு வேண்டுதலாக இருக்குது. என்னமோ இந்த கொடுமைகளை எல்லாம் மனசுக்குள்ளே வச்சு வச்சு இத்தனை நாளும் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அதான் ஒரு தெய்வத்திட்ட கூட போய் எல்லாரும் நல்லா இருக்கணும்மா அப்படின்னு சொல்ல வாய் வரல. அழிச்சுட்டுமா, இந்த கொடுமைகளை எல்லாம் பார்க்க வேண்டாம், இந்த கொடுமைகளை எல்லாம் கேட்க வேண்டாம், அழிச்சிடுமா, அப்படியே ஒரேதான் எல்லாத்தையும் அழிச்சு விட்டுருமான்னு தான் கேட்க தோணுது. போங்கப்பா, என்னவோ.